சத்திய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நிலைமைகளை எடுத்து கூறி தன்னுடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்கும் தனக்கு விருப்பமில்லாத விஷயங்களை தன்னை விட்டு தடுத்துக் கொள்வதற்கும் ஒரு ஆறுதலான ஆதரவான ஒரு செயல்பாடு தேவைப்படுகிறது. அந்த ஒரு செயல்பாடு வழிபாடாக ஆக்குகிற பொழுது ஈருலக கூலியும் நமக்கு கிடைக்க காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட செயல்பாடு வழிபாடு தான் துஆ என்பது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துஆ என்பது மிகப்பெரிய ஒரு காரிய சக்தி என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு கூரிய ஆயுதமாக இருக்கிறது. தனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி பெறுவதற்கும் தனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கிள்ளி எறிவதற்கும் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு சாதனமாக, ஒரு வரப்பிரசாதமாக, இறைவனால் அளித்த அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் துஆ என்பதாக இருக்கிறது என்பதை நாம் ஆரம்பத்திலே நினைவில் கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள், சங்கடங்கள், சிரமங்கள், ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கிறது. சொல்லுவார்களே, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே பாதி வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய நிலை இறைவன் அமைத்து வைத்திருக்கக்கூடிய நியதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில இறைவனுடைய உதவி இல்லாம, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாம, அல்லாஹ்வுடைய தொடர்போடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாம இந்த வாழ்க்கையை நாம் வெற்றிகரமானதாக அமைக்க முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு முக்கியமான அதிமுக்கியமான விஷயங்கள் நம்ம கையில இல்லை. உதாரணமாக தமிழ்ல செல்வத்துக்கு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான சொல்லு. செல்வம் பொருளாதாரத்துக்கு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடுக்குக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். மாடு, மனை, மனைவி, மக்கள், மரணம், இந்த 5 மா இருக்கு பாருங்க. மாடு, மனை, மனைவி, மக்கள், மரணம், இந்த 5 நம்ம கையில இல்லை. முதலாவதாக எடுத்துக்கங்க செல்வம். மாடு என்று சொல்லக்கூடிய அந்த செல்வம் இருக்குது, நம்ம கையில இல்லை. அதுல யாரிடத்துல வேண்டாலும் வரும், போகும். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வர வேண்டியது இன்னைக்கே கூட வந்துடும். இப்படியாக யாரிடத்திலும் நிரந்தர நிலை கொள்ளாத ஒரு சாதனம் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது. இது அல்லாஹ்வுடைய தக்தீரிலே உள்ளதின் பிரகாரம் இது உலாவிக் கொண்டிருக்கிறது உலகத்துல. இது நம்ம கையில இல்லை. இது ரெண்டாவது எடுத்துக்குங்க மனை. நம்ம வாங்கி போட்டிருக்கிற இடம் கடைசியில் அதை நம்ம அனுபவிப்போமா அப்படின்னு நமக்கு தெரியாது. யாருடைய கபலீகரத்துக்கு வேண்டாலும் அதை ஆளாகிடலாம், அரசாங்கம் பிடுங்கிக்கிடலாம், பக்கத்து இடத்துக்கார அபகரிச்சுக்கலாம், அல்லது போகும்போ வந்துடலாம். எது வேண்டாலும் இறுதியில நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமாங்கிறது கேள்விக்குறி. இதுவும் நம்ம கையில இல்லை. மனைவி, நமக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவ, யாராக இருப்பா, இங்கே இருக்கிறா தெரியாது. ஊர் உலகமெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு வரக்கூடிய மனைவி பக்கத்து தெருவில் தான் இருக்கும். நடக்குதா இல்லையா? யாருக்கு யாரு ஜோடி நம்ம கையில இல்லை. மக்கள், அதாவது பிள்ளை செல்வம், இதுவும் நம்ம கையில இல்லை. அங்கே திறமை வேலை செய்யாது, பணம் வேலை செய்யாது, மருத்துவம் வேலை செய்யாது. தலைகீழா நின்றா கூட குழந்தை பாக்கியம் கிடைக்காது. என்ன செய்ய முடியும்?
நம்ம கையிலையா இருக்கு? அதுவும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. மரணம், இந்த மரணங்கிறதும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இறைவனையே மறுக்கக்கூடியவர்கள் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். யாருக்கு, எப்ப, எங்க, எப்படி, எந்த நிலையில, எந்த சூழ்நிலையில யாருக்கும் தெரியாது. அதுவும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட அதிமுக்கிய அம்சங்களான இந்த 5 விஷயங்களும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பீற்றிக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? நெஞ்சை நிமித்திக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? எந்த ஒன்றும் இல்லை. ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து வந்தா கடைசியில் பூஜ்ஜியமாகவே போக போறார். அங்கே சொந்தம் கொண்டாடி கொள்வதற்கு எதுவும் இல்லை. அழகாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு அடியானும் மத வேறுபாடின்றி, சாதி வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களையும் உள்ளடக்கி சொன்ன ஒரு அடக்கமான வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு அடியானும் உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, கொடுத்து மகிழ்ந்தது, இந்த 3ஐ தவிர எதையும் அவன் அனுபவிக்கலைன்றாங்க. அலசி பாருங்க, ஆய்வு செய்து பாருங்க, அணு அணுவா உரசி பாருங்க. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 3ஐ தவிர வேற எதையும் நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் அல்லாஹ் தஆலா உலகத்தை அமைத்து வைத்திருக்கிறார். உலகத்திலே வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நிலையும் அமைத்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இறைவனுடைய தொடர்பை அறுத்து எறிந்துவிட்டு, இறை சிந்தனையை அகற்றி எடுத்துவிட்டு இந்த உலகத்துல நம்மால் வாழ முடியாது, குறிப்பா வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது என்கிற காரணத்தினாலே வழிபாடின் மூலமாக, அந்த வழிபாடுகளிலேயே ஆணிவேராக இருக்கக்கூடிய துஆ என்ற வழிபாடின் மூலமாக அடியானுக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூடிய சாதனமாக இந்த துஆவை இஸ்லாம் நமக்கு அமைத்து தந்திருக்கு. நான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ ரத்துல் பலா. துஆ என்பது பலாயின் முசீபத்துகளை விட்டு தடுக்கக்கூடியது. அத்துஆ முஹுல் இபாதா. துஆ என்பது இபாதத்தினுடைய மூலாதாரமாக இருக்கிறது என்பதாக எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த துஆவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? 13வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லஹு தஅவத்துல் ஹக். சத்திய பிரார்த்தனை அல்லாஹ்வுக்கே உரியது. வல்லதீன யதுஊன மின் தூனிஹி. அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களை யார் அழைக்கிறார்களோ, லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன், லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன். அவைகள் எல்லாம் எந்த விதமான பதிலும் தராது. அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவைகளை அழைக்கிறார்களே, அவைகள் எந்த விதத்திலும் எந்த பதிலையும் தராது. இல்லா கபாசிட்டி கப்பைஹி இலல் மாஹி. அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களை அழைக்கிறார்களே, பிரார்த்திக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? தண்ணீரின் பக்கம் தன்னுடைய கைகளை நீட்டியவர்கள் போல. தண்ணி எட்டி இருக்குது, இவர் இங்கே நின்றுக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறாரு. தண்ணீரே வா வா என் வாய்க்குள்ள வந்து விழு என்பதாக கையை நீட்டிக்கொண்டு, தண்ணீரை நோக்கி நீட்டிக்கொண்டு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பாகு! அந்த தண்ணீர் தானாக தன்னுடைய வாயில் வந்து விழ வேண்டும் என்று கையை நீட்டிக் கொண்டிருக்கிறாரே. இப்படிப்பட்டவருக்கு உதாரணம் யாரு? அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களை அழைக்கக்கூடியவர்களுக்கு இது உதாரணம். ஒருபோதும் அந்த தண்ணீர் அவருடைய வாயை வந்தடையாது. இவரா போய் எடுத்து வாயில தண்ணீர் ஊத்துற வரைக்கும் தண்ணீர் தானாக அவர் வாய்க்கு வராது. அதே அல்லாஹ் சொல்றான், வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ஸலால். இறை நிராகரிப்பாளர்களுடைய துஆக்கள் எல்லாம், பிரார்த்தனைகள் எல்லாம் வழிகேட்டிலே தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் அழகாக சொல்லி காட்டிவிட்டார். அப்போ இறைவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்பது எவ்வளவு சத்தியத்தின் ஆழத்தை கொண்டிருக்கிறதோ, அதே போல பிரார்த்தனை என்பது அது இறைவனிடத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும் என்பதையும் ஆழமாக அழுத்தமாக இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகாக சொன்னான், யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லாம் தேவையுள்ளவர்கள், இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தான் பிறரை விட்டும் தேவையற்றவன், புகழுக்குரியவன். நீங்கள் என் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நான் யாரின் பக்கமும் தேவையுள்ளவனாக இல்லை, புகழுக்குரியவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலேயும் அழகாக துஆவை பற்றி சிலாகித்து சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்
கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. என்ன அல்லாஹ் சொல்றான்? எனக்கு நானே கொடுமைகள் புரிவதை நான் தடை செய்து கொண்டேன். கொடுமைகள் அநியாயங்கள் செய்வதை எனக்கு நானே தடை செய்து கொண்டேன். அடியார்களே, அதே போன்று நீங்களும் மற்றவர்களின் மீது கொடுமை புரிவதை அநியாயம் புரிவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், தடை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மறுபடியும் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய அடியார்களே, யாருக்கு நான் வழிகாட்டுதலை தந்திருக்கிறேனோ அவர்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் வழிகட்டிலே இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு வழிகாட்டுதலை என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுதலை தருகிறேன். நான் யாருக்கெல்லாம் உணவளித்திருக்கிறேனோ அவர்கள் அல்லாத மற்றவர்கள் எல்லாம் பசித்தவர்கள். ஆகவே உங்களுக்கான உணவுகளை வாழ்வாதாரங்களை என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க நான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தருகிறேன். அதே போல நான் யாருக்கெல்லாம் ஆடைகளை தந்தேனோ அவர்கள் அல்லாத மற்றவர்களெல்லாம் நிர்வாணமாக இருப்பவர்கள், அவர்களெல்லாம் என்னிடத்திலே ஆடையை வேண்டிக் கொள்ளட்டும், அவர்களுக்கு நான் ஆடைகளை தருகிறேன். நான் இரவையும் பகலையும் படைத்தேன். இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இரவில் பாவம் செய்தாலும் சரி, பகலில் பாவம் செய்தாலும் சரி, அவைகள் அனைத்தையும் மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியான மழையை இறக்குவான் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொல்றான். அடுத்த ஆயத்தில் வஇம்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல பல பொருள்களையும் உங்களுக்கு புதல்வர்களையும் அல்லாஹ் தஆலா பிள்ளை செல்வங்களையும் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, நிறைய தோட்டம் தரவுகளை தருவான், நிறைய ஆறுகளை ஓடச் செய்வான். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு தருவதாக அடுக்கடுக்கான அவனுடைய வசன வரிகளிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி சொல்லி இருக்கிற பொழுது இன்றைய காலத்திலே எத்தனையோ பேர்கள் பசியாலும் கடன் தொல்லையாலும் மழை இல்லாததாலும் நோய் நொடியாலும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட வண்ணமாக இருக்கிறார்கள், கையேந்தி கொண்டிருக்கிறார்கள், பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கரங்கள் எல்லாம் நிரப்பப்படாத திருவோடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அல்லாஹ் இந்த வசனத்துல இவ்வளவு அழகா சொல்லுகிறானே, அடுக்கடுக்கா சொல்றானே, இவ்வளவு உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம செய்வோம் என்பதெல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறையில இவ்வளவு அழகாக விளக்கி இருக்க, எத்தனையோ பேர்கள் அதனுடைய தேவையில இருந்து கொண்டு இறைவனிடத்திலே கையேந்தி கொண்டிருக்க, ஆனால் நிரப்பப்படாத ஒரு திருவோடாகவே நம்முடைய கரம் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பத்ர் யுத்த காலத்துல மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். பலம் தக்துலூஹும் வலா கின்னல்லாஹ கத்தலஹும் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய உதவியை பற்றி தன்னுடைய திருமறை ஆயத்திலேயே சொல்லி காட்டுறான். மலக்குமார்களை உலகத்தில் இறக்கி முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு பலஸ்தீன்ல, ஆப்கானிஸ்தான்ல, ஈராக்ல, குஜராத்ல, முசாஃபர் நகர்ல, இது போன்ற நகரங்களிலெல்லாம் முஸ்லிம்கள் கடுமையான முறையில் எல்லா வகையிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் என்ன கையேந்தாமல் இருந்திருப்பார்களா? துஆ செய்யாமல் இருந்திருப்பார்களா? இருகரம் ஏந்தாமல் இருந்திருப்பார்களா? இங்கே போச்சு அல்லாஹ்வுடைய உதவி. சீசன் இல்லாத காலத்துல கூட கனிவர்க்கங்களை கொடுத்தா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. சீசனே இல்லை, அன்னாலைக்கு ஹாதா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எப்படி உனக்கு இந்த கனிவர்க்கம் வந்துச்சு? இதனுடைய சீசன் இது இல்லையே. காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. சீசன் இல்லாத கனிவர்க்கங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். வரலாறுகள்ல பார்க்கிறோம், திருமறை வசனங்கள்ல பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம, வயிற்ற கழுவ கூட வழி இல்லாம சோமாலியா நாட்டில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, நைஜீரியாவில் இருக்கிறாங்க, சூடான்ல இருக்கிறாங்க. வறுமைக்கு கீழே, பசியின் கொடுமைக்கு கீழே எவ்வளோ பேர்களுடைய வாழ்வாதாரங்கள் நிலைகுலைந்து போயிருக்கிறது. அவங்கெல்லாம் துஆ செய்யாமலே இருந்திருப்பாங்க. அதே போல 80 வயசுல அல்லாஹ் தஆலா குழந்தைய கொடுத்தான். வயசு 80, ஒரு குழந்தை பிறக்குது. எந்த நபிக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வையெல்லாம் நிகழ்ச்சி காட்டின அந்த அல்லாஹ் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற மாட்டானா? நம்முடைய இறைஞ்சிதல் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அதுல என்ன மர்மம் இருக்குது? அதுல என்ன ரகசியம் இருக்குது?
ஏன் இந்த துவா இவ்வளவு பலகீனப்பட்டு போய்விட்டது? அல்லாவுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புல ஏன் இவ்வளவு பெரிய விரிசல் ஏற்பட்டது? ஏன் இவ்வளவு வீக்னஸ் ஏற்பட்டது? காரணம் எங்க இருக்குது? கோளாறு எங்க இருக்குது? பிரச்சனை எங்க இருக்குது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? ஆய்வு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? அப்ப கோளாறு எங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் நம்முடைய துவா அப்படி பின்னுக்கு தள்ளப்படுது? ஏன் நம்முடைய துவா அப்படியே நிப்பாட்டப்படுது? காரணம் என்ன? கோளாறு எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரார்த்தனை செய்வதற்கென்று ஒரு முறைப்பாடு இருக்கிறது. பிரார்த்தனை செய்யறதுக்கு, துவா செய்யறதுக்கு ஒரு முறைப்பாடு இருக்கிறது. அதை பத்தி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? துவான்னு சொன்னாலே ஏதோ அல்லா இடத்துல கேட்கறது முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் நம்ம விளைவி வச்சிருக்கிறோம். எதையுமே முறையாக, நான் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு செயலும் முறையாக செய்கிற பொழுது அந்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைப்பது என்பது உலக நியதியாகவும் இருக்கிறது, இறை நியதியாகவும் இருக்கிறது. நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையில. அப்ப துவா செய்யறதுக்குன்னு ஒரு முறைப்பாடு இருக்கிறது. அந்த முறைப்பாடை நாம் பின்பற்றுவது. சாதாரணமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்மால் முடிந்த சில விஷயங்களையும் பதிவு செய்யணும். நிகழ்வை சுட்டி காட்டணும், எதிரியினுடைய முகவரியை கொடுக்கணும், அல்லது அவன் விட்டு சென்ற தடயங்களை கொடுக்கணும், சாட்சி இருந்தால் சாட்சியை பற்றி சொல்லணும். நம்மால் முடிந்த தன் முயற்சியாக சில தடயங்களை, சில ஒத்துழைப்புகளை கொடுக்கும் பொழுதுதான் அந்த கம்ப்ளைண்ட் பரிசீலிக்கப்படும், அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறோம். அந்த லெட்டர் எல்லாம் எழுதிட்டோம். எழுத வேண்டிய வரிகள் எல்லாம் விரிவாக விளக்கமாக எழுதப்பட்டு விட்டது. ஃப்ரம் அட்ரஸில் எழுதப்பட்டு விட்டது. ஆனால் டூ அட்ரஸ் எழுதல. எப்படி போகும்? சரி, டூ அட்ரஸ் எழுதியாச்சு, ஸ்டாம்பு ஒட்டலை, எப்படி போகும்? சரி, ஸ்டாம்பு ஒட்டியாச்சு, அந்த லெட்டரை போஸ்ட் பாக்ஸில் போறதுக்கு போல ஏதோ ஒரு கோயில் உண்டியல்ல போட்டாரு, எப்படி போகும்? அப்ப எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு செயலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நேரிய வழிமுறை இருக்கிறது, ஒரு முறையான அணுகுமுறை இருக்கிறது. அதன் பிரகாரம் அதை இயங்கினால்தான் அது தன்னுடைய வேலையை செய்யும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் முதல்ல அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது, தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குவோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே உதவி தேடுவோம். நான் உதவி கேட்கறது உன்னிடத்துல தான், வேற யார் இடத்துலையும் கேட்க. உன்னையே அந்த இடத்துல மட்டிடுறோம், அல்லாஹ்வை மட்டும் அங்கே நிலை நிறுத்துறோம். இப்போ உன்னிடத்துல தான் நான் உதவி தேடுவேன் அப்படின்னு சூரப்புலியா வீரவசனம் பேசிட்டு, ஆனால் உதவி தேடுகிற பட்சத்தில், உதவியை நாடுகிற பட்சத்தில் அங்கே அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல, அந்தந்த நிலைமைகள்ல அல்லாஹ்வை மறந்து விட்டு செயல்களில் ஈடுபடுகிறோம். உறுதிப்பாடு என்னாச்சு? உறுதிமொழி என்னாச்சு? இங்கே ஏற்பட்ட அந்த சிந்தனையை அந்த சமயம் வரும்பொழுது வரமாட்டேங்குது. இங்கே ஏற்பட்ட அந்த மனோநிலையை அந்த சூழ்நிலை வருகிற பொழுது வரமாட்டேங்குது. அந்த இடத்துல வசதியாக இறைவனை மறந்துடும். ஆக அங்கே உறுதிமொழியின் மீது உறுதியாக இருப்பது அங்கே கலந்து விடுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, செருப்பு வாறு பட்டை இருக்குல்ல, செருப்புல இருக்கக்கூடிய அந்த வாறு பட்டை, அது அருந்துட்டா கூட அல்லாட்ட கழுது, வேற எதுவும் பக்கம் உங்க நம்பிக்கை போயிட வேணாம். இவ்வளோ அழகாக சொல்லி நம்முடைய நம்பிக்கையை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அப்படியெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற, ஈமான் கொண்டிருக்கிற, கூறிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை நிலையோ வேறு மாதிரியாக இருக்கிறது. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அளவுக்கு கூட இறைவன் மீது வைக்கிறது இல்லை, அதை செயல்படுத்தி காட்டுறது இல்லை, வாழ்க்கையில நிரூபிக்கிறது இல்லை. இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. மனிதனின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை விட பன்மடங்கு மிக மிக அதிகமாக உச்சத்தில் வைக்கணும் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை. அந்த அளவுக்கு போகலாட்டாலும் அந்த நிகர் அளவுக்காவது எட்டணுமா இல்லையா? அது நமக்குள் இருக்கிறதா என்ற ஈரத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் அவரவர்களுக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வீக்னஸாக இருக்கிறோம். ரெண்டாவது, பிறரிடத்துல நம்முடைய சிரமங்களை சொல்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம காயப்பட்டு போயிருக்கோம், பல நிகழ்வுகள் நம்முடைய உள்ளத்தை கசக்கி இருக்கும், கசப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கும். அதனால பிறரிடத்துல நம்முடைய சிரமங்களை சொல்றதுல தவறில்லை. சொல்லும் பொழுதே ஒரு விதமான பாரம் குறையும், ஒரு ஃப்ரீனஸ் ஏற்படும், இப்படி ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்குது. அதனால மற்றவங்ககிட்ட சிரமங்களை சொல்றதுல தவறு இல்லை. அதே நேரத்தில் அந்த சிரமங்களை அவர் கேட்டுட்டு சில ஆறுதல்களை சொன்னார்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் பாரம் குறையும். அதனால அந்த மாதிரி பிறரிடத்துல நம்முடைய சிரமங்களை பகிர்ந்து சொல்றதுல தப்பு கிடையாது. என்ன தப்பு அப்படின்னு சொன்னா, பிறரிடத்துல நம்ம அணுகும் பொழுது நம்முடைய
முகம்தான் அவரை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய உள்ளமெல்லாம் அல்லாஹ்வை நோக்கித்தான் இருக்க வேண்டும். அந்த விஷயத்துல தான் நம்ம கோட்டம் விட்டக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்றோம், அதனை தீர்க்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த பிரச்சனையை அவர் தீர்க்கக்கூடியவரா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம எதை சொல்றோம், அவர் சொல்லக்கூடிய ஆறு வார்த்தைகளை காதால கேட்கணும். இதுவரைக்கும் தான் நமக்கு தெரியும். நாம் யாரிடத்தில் முறையிடுகிறோமோ அப்படிப்பட்ட மனிதனை பொறுத்தளவில் அவனை பற்றிய விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ரகசியம். நம்முடைய பிரச்சனையில அக்கறை இல்லாதவராக இருக்கலாம், அல்லது நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டுட்டு உனக்கு வேணும்டா நான் நினைச்சேன் நீ அப்படிங்கிற எண்ணம் கொள்ளக்கூடியவராக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆகையினாலதான் நம்முடைய உள்ளம் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய முகம் என்றால் அவன் பக்கம் திருப்பலாம், தப்பில்லை. ஆனால் உள்ளத்தை அல்லாஹ்வை நோக்கி தான் திருப்பி வைக்க வேண்டும். அவனை மட்டுமே முன்னோக்கியதாக வைக்க வேண்டும். அங்கேதான் துஆவுடைய முக்கிய அம்சமே அமைந்திருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு கருணையாளனாக இருக்கிறான். அவனுடைய விஷயத்தில் நம்ம அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம ஒரு சாதாரணமாக எண்ணம் கொண்டு விட முடியாது. ஒரு குதிரை குட்டி தன்னுடைய தாயினுடைய காலை சுற்றி சுற்றி வருது. அப்ப அந்த தாய் குதிரை தப்பி தவறி தன்னுடைய காலால குட்டியை மிதிச்சிருவோமோ அப்படின்னு லாவண்யமாக அந்த குட்டி குதிரையை நம்ம மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கிட்ட இருந்து சுற்றி வரும் பொழுதெல்லாம் விவரமா அங்கிட்ட இங்கிட்டமா காலை மாற்றி மாற்றி வச்சுக்குது. இது சஹாபாக்கள் பார்க்குறாங்க. நமக்கு கூட எரிச்சல் வந்துடும். இந்த வாயில்லா ஜீவனுக்கு எரிச்சல் வரல. நம்ம காலை சுற்றி சுற்றி சின்ன பிள்ளைங்க வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன், சும்மா காலை சுற்றி சனியனை போ அப்படின்னு தள்ளி விட்டுருவோம். ஏதாவது வார்த்தையை சொல்லிவிடுவோம். நமக்கு கூட அந்த பொறுமை இல்லைங்க. இந்த வாயில்லா ஜீவராசி, வாயில்லா ஜீவன் காலை சுற்றி வரும் பொழுதெல்லாம் நம்முடைய காலை கொண்டு நம்முடைய குட்டியை முடிச்சிடக்கூடாதுன்னு லாவண்யமாக அப்படி இப்படிமா காலை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்ட சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன ஒரு வாயில்லா ஜீவன் இவ்வளவு பாசம் வச்சிருக்குது அதனுடைய குட்டியின் மீது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய பாசம் இருக்கிறதே 100ல் 1 பங்குனுடைய ஒரு துளி இது அப்படின்னு சொன்னாங்க. 100 பங்குல 1 பங்கு உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. தாய் வர்க்கத்துக்கு, தாய் இனத்துக்கு 1 பங்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தா இது ஒரு துளி கூட இல்லையே, 1 பங்கினுடைய ஒரு துளி கூட இல்லையே. 99 மடங்கு எங்க போச்சு? எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடத்துல இருக்கு. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ் எங்க இருக்கான்? அல்லாஹ் எங்க இருக்கான்? என் அடியார்கள் கேட்கிறாங்க, நபியை சொல்லுங்க, அவங்களுக்கு பக்கத்துல தான் நான் இருக்கிறேன். கூட பாசமா சொல்ல பாருங்க. எஸ் அலுனக அன்னி, நபியே என்னை பத்தி கேட்கிறாங்க அடியார்கள். நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே, இந்த சூழ்நிலையில் இருக்கிறேனே, இங்க போனா அந்த அல்லாஹ் வேற எங்கேயும் போல. இன்னி சரி, அவனுக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன். இப்படியாக அல்லாஹ் தஆலா நம்மிடத்துல பேசுறான். வேதத்தின் மூலமாக பேசுகிறான், வசனத்தின் மூலமாக பேசுகிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தொடர்பை துண்டித்து விட்டு இந்த உலகத்திலே நாம் எதுவும் சாதித்து விட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவன் நம்பிக்கையை உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து அறுத்து எரிஞ்சிடும். கேட்டு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. பல ஆண்டா கேட்டேன், அப்படியும் கிடைக்கவே இல்லை. தொழுது பார்த்தேன், அப்படியும் கிடைக்கல. இந்த வார்த்தைகளை எல்லாம் மூட்டை கட்டிடும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய கருணையினுடைய விஷயத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை முன்னிறுத்தி நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்தி விடக்கூடாது. ரொம்ப அழகா சொல்கிறான், வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக்க, உன்னுடைய ரப்பினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு பொறுமையை கடைபிடிப்பீராக. இன்னக பிஅய்யினினா, நிச்சயமாக நீங்கள் நம்முடைய கண்காணிப்பிலே இருக்கிறீர்கள். ஒரு மனிதன் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும், அடுக்கடுக்கான கஷ்டங்கள் வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வசனத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இறைவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மீறிடாதீங்க, கட்டளையை புறந்தளிடாதீங்க, பொறுமையை கடைபிடியுங்கள். ஏனென்றால் நீங்கள் நம்முடைய கண்காணிப்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கேட்டது கிடைக்கல. அப்ப என்ன செய்யறது? இந்த ஆயத்தையும் நினைச்சு பார்க்கலாம், இன்னொரு ஆயத்தையும் நினைச்சு பார்க்கலாம். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்புவீர்கள், வ ஹுவ ஷர்ருல் லக்கும், ஆனால் அது உங்களுக்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கும். அதை பற்றிய அறிவு உங்களிடத்தில் இருக்கிறதா? எது நல்லது எது கெட்டது என்று நம்முடைய பார்வையை கொண்டு தீர்மானிக்கிறோம்.
நம்முடைய அறிவை கொண்டு தீர்மானிக்கிறோம். அதையும் தாண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்துல நம்ம பலவீனமாக இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் தான் அதுல பலமா இருக்கிறோம். அதனால எதை நம்ம விரும்பி கேட்கணுமோ அது நமக்கு ஆபத்தாக இருக்கலாம். எதை வேண்டாம்னு சொல்றோம் அது நம்முடைய விஷயத்தில் நலவாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்துல நம்ம பலவீனமானவர்களாக இருக்கின்ற காரணத்தினால அவ்வளவு சீக்கிரத்துல அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய கருணையினுடைய விஷயத்துல நாம் அவநம்பிக்கை கொண்டு விடக்கூடாது, அலட்சியம் கொண்டு விடக்கூடாது, சடைந்து விடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது என்கிற கருத்தினை இந்த 2 ஆயத்துக்களும் நமக்கு பதிவு செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா புழுதி படிந்தவர்களாக இருப்பாங்க, பரட்ட தலையா இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கும், அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு கையேந்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு ஹராமா இருக்கும், உடுக்கிற உடை ஹராமா இருக்கும். வெளித்தோற்றத்தில் பார்க்கும் பொழுது, மக்களுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பரநிலையை அடைந்தவராக இருப்பார், படுமோசமானவராக இருப்பார். சாப்பிட்ற சாப்பாடு ஹராமா இருக்கே, இவருடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும்? இப்போ மக்களுடைய பார்வையில் ஒரு மாதிரியா இருக்காரு, அல்லாஹ்வுடைய பார்வையில் வேறு மாதிரியா இருக்காரு. இது நமக்கு தெரிகிறது இல்லை. இதுதான் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச ரகசியம் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நடைமுறையிலேயே நம்முடைய வாழ்க்கையில பார்க்குறோமா இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில நல்லவன்னு பேர் வாங்குவாங்க, யாரை பார்த்தாலும் தங்கமான ஆளுங்க, அருமையான குணங்க இப்படின்னு சொல்லும்படியாக வெளி வாழ்க்கையை அமைச்சு வச்சிருப்பாரு. குடும்பத்தில் போய் பார்த்தா அவன் மனைவி ஃபுல் பயோடேட்டாவை சொல்லுவான். அவன் எப்படிப்பட்டவன், நைட்டில் என்ன பண்ணுறான், பகலில் என்ன பண்ணுறான், அவன் குணம் என்ன, கேரக்டர் என்ன, பேச்சு என்ன, நடத்தை என்ன, முறை என்ன, மனைவி அடுக்கடுக்கா சொல்லுவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, உங்களுடைய மனைவியரிடத்துல யார் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர். போட்டு உடைச்சாங்களா இல்லையா? தப்பிக்க முடியாது. அப்போ வெளி உலக வாழ்க்கையில நல்லவர், உள்ளுக்குள்ள பார்த்தா மோசமானவராக இருக்கிறார். இப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மை பற்றி நம்முடைய பார்வையில நல்லவராக இருப்போம், அல்லாஹ்வுடைய பார்வையிலையும் அதே மாதிரி இருக்குன்னு என்ன தேவை வந்துச்சு? எனக்கு நானே குட் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிடுவேன், நான் நல்லவன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் அப்படி ஒன்றும் பண்ணலையே, நான் அப்படின்னு எனக்கு நானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். என்னை பற்றி இறைவனுடைய பார்வையில நான் என்ன நிலையில இருக்கிறேன் எனக்கு தெரியுமா? தெரிய முடியுமா? அந்த ஒரு ரகசியம் அந்த இடத்துல தான் இருக்கு. இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது ஏன் துவா ஏற்றுக்கலையேன்னு சடைஞ்சுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? சோர்வடைகிறதுக்கு என்ன வேலை இருக்குது? அல்லாஹ் மேல கோபிச்சுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? என்ன தகுதி இருக்குது என்கிற ஒரு சிந்தனைகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஓட விட வேண்டும். அப்பொழுதுதான் துவாவினுடைய முக்கியத்துவம் ஆழப்பதியும். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல சில பேர் வந்து சொன்னாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு ஞானி, தவசாரி. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்விடத்துல நாங்கள் மழையை கேட்குறோம், மழையை இறக்கணும், மழை வேணும், மழை இல்லாமல் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்லாஹ்விடத்துல மழை வேண்டி நாங்கள் துவா செய்கிறோம். ஆனால் துவா ஏற்கனவே மாட்டேங்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு வாட்டியும் மழை துவா செய்கிறோம், மழைக்காக சொல்லுகிறோம், ஆனால் மழை வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல சில முறையிடுகிற பொழுது இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, 10 விஷயங்களை சுட்டி காட்டினாங்க அவர்களிடத்துல. நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள், இறை நம்பிக்கை கொள்கிறீர்கள், ஆனால் அதற்கேற்ற வழிபாடு உங்களிடத்துல இல்லை. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முஹப்பத் வச்சிருக்கிறீங்க, பிரியம் இருக்கிறதாக சொல்றீங்க, ஆனா அவர்களுடைய நடைமுறையை உங்களுடைய வாழ்க்கையில நடந்து காட்டல. அதே போல குர்ஆனை ஓதுறீங்க, கிளிப்பிள்ள பாடம் மாதிரி ஓதுறீங்க, அதனுடைய அர்த்தத்தை அறிய ஆசைப்படுவதில்லை, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை கொள்வதில்லை. அதே போல இறைவனுடைய அருட்கொடைகளை நிறைய அனுபவிக்கிறீங்க. இந்த நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்க்க முயற்சித்தால் உங்களால எண்ணி முடிக்க முடியாது. இந்த வசனத்தை சுட்டி காட்டி நிறைய நிஅமத்துக்கள் அனுபவிக்கிறீங்க, அதற்கேற்ற நன்றி உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. இப்லீஸை எதிரின்னு சொல்றீங்க, என்ன சொல்றோம்? இப்லீஸை எதிரின்னு நம்ம சொல்றோம், எதிரின்னு நினைக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில அவனுக்கு மாறு செய்யறதில்லை, இப்லீஸுக்கு மாறு செய்யறதில்லை. யாராவது ஒரு குழந்தை பிறந்த உடனே இப்லீஸ்னு பேர் வைப்பாங்களா? ஷைத்தான்னு பேர் வைப்பாங்களா? பரம விரோதி, இன்னும் அதுவும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் பகிரங்க விரோதிங்கிறான். உண்மையிலே அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம், நம்புறோம், எல்லாம் செய்யறோம், ஆனா வாழ்க்கையினுடைய சில செயல்பாடுகளிலேயும் நடவடிக்கைகளையும் அவனுக்கு மாறு செய்யறதில்லை. இதையும் சுட்டி காட்டினாங்க. சுவனம் உண்டு என்று நம்புகிறோம், ஆனால் அதை அடைவதற்கு எந்த விதத்திலும் முயற்சி செய்வதில்லை. நரகம் உண்டு என்று நம்புகிறோம், அதிலிருந்து தப்பிப்பதற்கான எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விட்டில் பூச்சி வெளிச்சத்தை நோக்கி விழுந்து சாவுறது மாதிரி இந்த அடியார்கள் எல்லாம் நரகத்துல போய் குப்புன்னு போய் விழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெளிச்சத்தை நோக்கி விட்டில் பூச்சி போய் மோதி விழுகும்,
அதோட முடிஞ்சு போச்சு அதனுடைய ஆயுள். இது எவ்வளவு வேகத்துல போய் விழுகுதோ அதே மாதிரி என்னுடைய அடியார்கள் நரகத்தை நோக்கி போறாங்க. நான் அவர்களுடைய இடுப்பை பிடிச்சி இழுக்கிறேன், போகாதீங்க அது நரகம், விழுந்தா அதோட நாசமாயிடுவீங்கன்னு அவங்களுடைய இடுப்பை பிடிச்சி, கையை பிடிச்சி இழுக்கிறது வர, இடுப்பை பிடிச்சி இழுக்கிறது வர. இடுப்பை பிடிச்சி இழுக்கிறது இறுக்கமான பிடிப்பு, பிடிச்சி இழுக்கிறேன், என் கையை தட்டி விட்டுட்டு போய் விழுகிறீங்க. இப்படிதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உதாரணம். உங்களுடைய வாழ்க்கை நிலையும் நான் காட்டி தந்த வாழ்க்கை நிலையும் எப்படி இருக்கிறதுன்னா இந்த உதாரணத்துக்கு ஒத்து இருக்கிறது. என் கையை தட்டி விட்டுவிட்டு நரகத்தில் போய் விழுகிறீங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நரகம் உண்டு என்று நம்புகிறீர்கள், ஆனால் அதை தப்பிப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யறதில்லை. மரணம் உண்டு என்று நம்புகிறீர்கள், அதற்கான தயாரிப்புகளை எதுவும் நீங்க செய்யறதில்லை. இறந்தவர்களை புதைக்கிறீர்கள், அடக்கம் செய்கிறீர்கள், அதிலிருந்து பாடம் பெறுவதில்லை. பிறருடைய குறைகளை ஆராய்கிறீர்கள், தன்னுடைய குறைகளை கண்டுகொள்வதே இல்லை, அதை பற்றி எண்ணுவது கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று இப்ராஹிம் அதசமத்தினால் சொல்லிவிட்டு இத்தனை விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை இல்லை என்று இருக்கிற பொழுது மழையும் இல்லை என்றுதான் இருக்கும் என்று சொல்லி பதில் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில நம்முடைய செயல்பாடுகள் இருந்துச்சு சொன்னா நம்முடைய துஆ கேள்விக்குறியானதாக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க, அத்துஆ ரத்துல் பலா, உங்களுடைய துஆ இருக்கிறதே அது எப்பேற்பட்ட பலாய் முசீபத்துகளையும் தடுத்து நிறுத்திவிடும். அந்த தகுதியை துஆவுக்கு கொடுக்கிறது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. முரளத்தில் ரொம்ப அழகாக சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, துஆ ஏற்றுக்கொள்வதை பற்றி நான் ஒரு காலம் கவலைப்பட்டதில்லை, துஆ ஏற்றுக்கொள்வதை பற்றி நான் ஒரு காலம் கவலைப்பட்டதில்லை, துஆ செய்வதை குறித்து தான் நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? உமரலத்தில் சொல்றாங்க, துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்குறானா அதை நினைச்சுதான் எனக்கு கவலை, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், நான் அதிகமா துஆ செய்யணும், ஏன்னா அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா ஒரு முஃமினுடைய துஆ கண்டிப்பாக மறுதளிக்கப்பட மாட்டார், மறுக்கப்பட மாட்டார், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும், வீணாகாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்படணும்? என் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு, துஆ செய்யக்கூடிய பாக்கி எனக்கு கிடைக்குதா இல்லையா அதை நினைச்சுதான் நான் கவலைப்படுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க. அதே போல துஆ செய்யறதுக்கு முன்னால அல்லாஹ்வை புகழணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால ஸலவாத் சொல்லணும், 2 ரக்காயத்து தொழுகணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொண்டுதான் நம்முடைய துஆவை முன்வைக்க வேண்டும். ஒரு சஹாபி வர்றாங்க மதீனாவில், வேகமாக வந்தாங்க, 2 ரக்காயத்து தொழுதாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துட்டு சொன்னாங்க, அவசரப்படாதீங்க, 2 ரக்காயத்து தொழுங்க, அல்லாஹ்வை துதிபாடுங்க, ஸலவாத்து சொல்லுங்க, அதுக்கு பிறகு நீங்க துஆ செய்யுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கற்றுத்தந்ததாக திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. ஆக இது போன்ற விஷயங்கள், இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களும் இருக்கிறது. அவைகளையும் இந்த பயானின் மூலமாகவோ அல்லது நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிப்பதன் மூலமாகவோ தெரிந்து கொண்டு நம்முடைய காரியங்களை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் முன்வைக்கிற பொழுது அதனுடைய முறைப்பாடு தெரிந்து, துஆ செய்வதற்கு ஒரு முறைப்பாடு இருக்கிறது இல்லையா, அதை அறிந்து அந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெறுவோமாக, அதனுடைய பலன்களை நாம் அடைந்து கொள்வோமாக, அதன் மூலம் இறைவனுடைய தொடர்பை மிக நெருக்கமாக்கிக் கொள்வோமாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.